பூமிக்கு அடியில பல 1000 கிலோமீட்டருக்கு ஓட்ட போட்டு ஆயில் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு பிரைவேட் கம்பெனி முயற்சி பண்ணும். ஆனா என்ன பிரச்சனைனா ஆயில் வர்றதுக்கு பதிலா பூமிக்குள்ள இருந்து வினோதமான மான்ஸ்டர் வெளியில வருது. அப்படி வெளியில வந்த மான்ஸ்டர்களை அந்த கம்பெனிக்காரனுங்க போட்டு தரலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அதுல ஒரு மான்ஸ்டர் மட்டும் ஹீரோ கூட சேர்ந்து எப்படி எல்லா மான்ஸ்டரையுமே காப்பாத்தி திரும்ப எப்படி பூமிக்குள்ளேயே போச்சுன்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஏகப்பட்ட திருப்பங்களோட சொன்ன படம் தான் 2016ல ரிலீஸ் ஆன மான்ஸ்டர் ட்ரக்ஸ் அப்படின்ற படம். கண்டிப்பா இந்த படத்தை கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா இந்த படத்தோட கிராபிக்ஸ் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு கம்பெனியை காட்டுறாங்க. இது என்ன கம்பெனினா பூமிக்கு அடியில பல 1000 கிலோமீட்டருக்கு ஓட்ட போட்டு அங்க இருக்க ஆயில வெளியில எடுக்கிறது தான் இந்த கம்பெனியோட ஒரே வேலை. அப்படி அவங்க பூமிக்குள்ள பள்ளம் தோண்டிட்டு இருக்கும்போது ரேடார்ல ஏதோ ஒரு மிருகம் அந்த வழியா ஓடின மாதிரி தெரியும். என்னன்னு புரியாம அவங்களுக்கு மேல ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாரு. அவரை கூப்பிட்டு இது என்னன்னு தெரியல கொஞ்சம் வந்து பாருங்கன்னு சொல்லும்போது அவரும் அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு பூமிக்கு இவ்வளோ அடியில ஒரு உயிரினம் வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்ல. எந்த காரணத்தை கொண்டும் நீங்க இந்த வேலையை நிறுத்தக்கூடாது. மறுபடியும் தோன்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அது என்ன உயிரினம்ன்றதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாரு. அதை கேட்டு ஒர்க்கர்ஸும் வேற வழி இல்லாம மறுபடியும் ஓட்ட போடுற வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல உள்ள ஓட்ட போட்டுட்டு இருக்க மிஷினுக்கு ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூலிங் சிஸ்டம் தரைக்கு மேலதான் வச்சிருப்பாங்க. அந்த கூலிங் சிஸ்டம் வெடிச்சு செதறுது. அது மட்டும் இல்லாம அந்த கூலிங் சிஸ்டத்தோட பைப்ல இருந்து 3 வித்தியாசமான மிருகம் வந்து வெளியில விழும். அது கூடவே சேர்த்து அங்கிருந்த எல்லா ஆயிலுமே வெடிச்சு செதறி அந்த மொத்த ஃபேக்டரியும் இருக்கும். அதை பார்த்து சயின்டிஸ்டுக்கும் சரி அங்க வேலை பார்த்திருந்தவங்களும் சரி இப்ப என்ன நடந்துச்சுன்றதே புரியல. அங்க கட் பண்ணி அடுத்த நாள் இந்த கம்பெனியோட ஓனர் வந்து எரிஞ்சு போனா அவனோட ஃபேக்டரியை பார்த்துட்டு சயின்டிஸ்ட கூப்பிட்டு பயங்கரமா கத்துவான். எதுக்காக பூமியில இவ்வளவு ஆழமா தோண்டினீங்க? கவர்மெண்ட் கொடுத்த லிமிட்டை தாண்டி தோண்டி இருக்கீங்க. இது மட்டும் வெளியில தெரிஞ்சா இந்த கான்ட்ராக்டையே கேன்சல் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம கம்பெனியை பேன் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. யாரை கேட்டுட்டு இவ்வளவு ஆழமா தோண்டினீங்கன்னு சொல்லி சயின்டிஸ்ட போட்டு பயங்கரமா திட்டுவாரு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு 3 மிருகம் வெளியில வந்திருக்கு. இது மட்டும் வெளியில தெரிஞ்சா நம்ம கம்பெனியை பேன் பண்ணிடுவாங்க. என்னையும் தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு சயின்டிஸ்ட கேட்கும்போது இங்க நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான். அதனால இதுக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன். அந்த 3 மிருகத்தையும் பிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்களுக்கோ இல்ல இந்த கம்பெனிக்கோ இதனால எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். ஓனரும் என்ன நடந்தாலும் என்னோட பேரில் இந்த கம்பெனியோட பேரை கெட்டு போகாத அளவுக்கு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அங்க கட் பண்ணி ஒரு பஸ்ஸை காட்டுறாங்க. இந்த பஸ்ல இருக்க வந்தா நம்ம ஹீரோ. ஹீரோ அவனோட அம்மா கூடயும் ஸ்டெப் ஃபாதர் கூடயும் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஹீரோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மீதமுள்ள டைம்ல ஒரு ஸ்கிராப் யார்ட்ல பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸ்கிராப் யார்ட்னா என்னன்னா ரொம்பவே பழைய மாடல் கார்களை இல்லனா ஆக்சிடென்ட் ஆகி ரொம்பவே டேமேஜ் ஆன கார்களை கொண்டு வந்து அதை நசுக்கி ஒரு இடத்துல போட்டு வச்சிருவாங்க. இல்ல ஒரு அளவுக்கு தான் டேமேஜ் ஆகிருக்குன்னா அதுல உள்ள தேவையான பார்ட்ஸை மட்டும் கழட்டி வித்துட்டு மீதமுள்ளதை இந்த மாதிரி நசுக்கி அந்த ஸ்கிராப் யார்ட்ல போட்டு வச்சிருவாங்க. அப்படி ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்கிராப் யார்டுக்கு ஒரு ட்ரக் வருது. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஆயில் இருக்குல்ல நெருப்பு பிடிச்சி எரிஞ்சுது. அதுல மாட்டின ஒரு ட்ரக் தான் இது. அந்த ட்ரக்கை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்கிராப் யார்டோட ஓனர் அங்க வந்து இதான் ட்ரக்கை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு இந்த ட்ரக் தேவைப்படுமா இல்ல உனக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது பொருள் இந்த ட்ரக்ல இருந்தா எடுத்துக்கோன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் டைம்ல போய் ஒரு ட்ரக்ல உட்காந்து ஓட்டி பாக்குற மாதிரி விளையாடிட்டு இருப்போம். அப்ப அங்கிருந்த டிவில ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கும். டிவி நியூஸ்ல ஆயில் ரிக்ல ஏற்பட்ட தீ விபத்தை பத்தி ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். நியூஸை பார்த்துட்டு அந்த ட்ரக்ல இருந்து கீழே இறங்கும் போது ஒரு பழைய கார்ல ரொம்ப பெரிய ஓட்டம் இருக்கும். ஆக்சிடென்ட் ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஓட்டையாகாதுன்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு திரும்ப கராஜுக்குள்ள வந்து ஒரு பழைய ட்ரக்கோட இன்ஜினை ரொம்ப நாளா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருப்போம். அந்த இன்ஜினை ரொம்பவே கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஸ்டார்ட்டும் பண்ணிட்டான். அதே நேரம் அந்த கராஜுக்கு வெளியில பயங்கரமா ஒரு சவுண்டும் கேட்கும். ஹீரோ என்னன்னு புரியாம வெளியில வந்து பார்க்கும்போது ஏதோ ஒன்னு அங்கிருந்து ஓடி போய் அங்க அடுக்கி வச்சிருந்தா ட்ரம்முக்குள்ள போய் மறைஞ்ச மாதிரி தெரியும். ஹீரோவும் ரொம்பவே பயத்துல கையில ஒரு கல் எடுத்து அந்த ட்ரம் நோக்கி அடிப்பான். ஹீரோ தூக்கி போட்டது ஒரு சின்ன கல்லு தான். ஆனா அது பட்ட உடனே உள்ள இருந்த மிருகம் அங்கிருந்து மறுபடியும் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அந்த ட்ரம் எல்லாமே சறுக்கி கீழே விழுது. இது என்ன மிருகம்னா ஆயில் ரிக்ல இருந்து 3 மிருகம் வெளியில தப்பிச்சு வந்திருக்கும். அதுல ஒண்ணுதான் இது. ஆயில் ரிக்ல யார்கிட்டயும் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ட்ரக்குக்குள்ள போய் இது மறைஞ்சிருக்கும். அந்த ட்ரக்கை தான் இதுக்குமே யூஸ் ஆகாதுன்னு சொல்லி அந்த ஆயில் கம்பெனிக்காரனுங்க கொண்டு வந்து இந்த ஸ்கிராப் யார்ட்ல விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த ட்ரக்குக்குள்ள ஒழிச்சிட்டே அதுவும் இங்க வந்துருச்சு. அந்த மிருகத்தை பார்த்த உடனே ஹீரோ மறுபடியும் ஓடி வந்து கராஜோட கதவு பொட்டிப்பான். ரொம்பவே பயத்துல அங்க இருந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் ஹீரோ மறைஞ்சுப்பான். அதே நேரம் அந்த மான்ஸ்டரும் வேற ஒரு வழியா அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள தான் வந்திருக்கும். அதை பார்த்து ரொம்பவே பயத்தோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருந்து திரும்ப வெளியில ஓடி வந்து அந்த மான்ஸ்டரை பேஸ்மெண்ட் விட்டு வெளியில வராம ஒரு பெரிய கம்பி எடுத்து அந்த பேஸ்மெண்டோட டோரை லாக் பண்றான். லாக் பண்ணது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்களையும் வர சொல்லியிருப்பான். போலீஸும் கராஜுக்குள்ள வந்து பேஸ்மெண்ட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ சொல்ற மாதிரி எந்த ஒரு மான்ஸ்டருமே அதுக்குள்ள இருந்திருக்காது. அதை பார்த்துட்டு போலீஸும் ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்டி உனக்கு நைட் நேரத்துல டைம் பாஸ் ஆகலன்னா நாங்க தான் கிடைச்சோமா எதுக்காக இப்படி உளறிட்டு இருக்க இன்னொரு தடவை இந்த மாதிரி கால்லாம் பண்ணாதான்னு சொல்லுவாரு. ஆனா ஹீரோ அவங்க கிட்ட உண்மையிலேயே நான் ஒரு மான்ஸ்டரை பார்த்தேன். இந்த கராஜ்ல இருந்த பெட்ரோல் டீசல் எல்லாத்தையுமே அந்த மிருகம் தான் குடிச்சதுன்னு சொல்லி போலீஸ் கிட்ட எவ்வளவு சொல்ல முயற்சி பண்ணுவான். ஆனா போலீஸ் அதெல்லாம் நம்பாம ஹீரோ வான் பண்ணிட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. கட் பண்ணா ஹீரோ அவனோட ஸ்கூல்ல இருப்பான். ஹீரோக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயினுக்கு பயாலஜினா ரொம்பவே பிடிக்கும். ஹீரோ கிட்ட நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இதே பூமியில ஒரு நாளைக்கு 10,000க்கும் மேல புது உயிரினங்களை கண்டுபிடிக்கிறாங்களாம். அப்படின்னா நம்ம பூமியில எவ்வளவு உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ நேத்து நைட்டு பார்த்த மான்ஸ்டர்
பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். அன்னைக்கு நைட்டு ஸ்கிராப் யார்டுக்கு வந்து அங்க இருந்த எல்லா பெட்ரோல், டீசல்னு அங்க இருந்த எல்லா ஆயிலையுமே தரையில கொட்டுறான். ஏன்னா அந்த மான்ஸ்டரோட சாப்பாடே இந்த ஆயில் தான். இல்லன்னா பெட்ரோல், டீசல சாப்பிடும். கண்டிப்பா இந்த ஆயிலோட ஸ்மெல்லுக்கு இந்த மான்ஸ்டர் வெளியில வரும். அப்போ அத புடிச்சிடலாம்னு சொல்லி அதுக்கு ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்றான். ஆயில எல்லாமே கீழ ஊத்திட்டு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த மான்ஸ்டரும் அந்த டின்னுக்குள்ள இருந்து வெளியில வந்து அங்க கொட்டி இருக்க ஆயில சாப்பிட ஆரம்பிக்குது. இப்பதான் ஹீரோ அந்த மான்ஸ்டரோட முழு உருவத்தை பாக்குறான். கிட்டத்தட்ட பெரிய சைஸ் ஆக்டோபஸ் மாதிரி ஏகப்பட்ட கால்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட தலை ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்கும். நேரா ஹீரோ ஊத்தி வச்சிருக்க ஆயில் பக்கத்துல வந்து அதை எடுத்து குடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ ஆரம்பத்துல அதை பார்த்து பயந்தாலும் இப்ப அது பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குழந்தை பொம்மையை வச்சு விளையாண்டா எப்படி பண்ணுமோ அதே மாதிரி ரொம்ப இன்னசென்டா பண்ணிட்டு இருக்கும். ஹீரோக்கு இப்ப கொஞ்சம் பயம் போயிடுச்சு. அதனால அந்த மான்ஸ்டருக்கு முன்னாடி போய் அவனே ஒரு ஆயில் கேன கையில் எடுத்து அந்த மான்ஸ்டருக்கு சாப்பிட தர்றான். அந்த மான்ஸ்டரும் ஹீரோவை தாக்கவே இல்லை. இப்பதான் ஹீரோக்கு இந்த மான்ஸ்டர் நம்ம யாரையுமே தாக்காது போல, அதுக்கு தேவை இந்த ஆயில் மட்டும் தான், அதை மட்டும் கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லைன்றது ஹீரோக்கு இப்பதான் தெரியுது. அப்படியே ஹீரோ அந்த மான்ஸ்டர் கூட ஃப்ரெண்டு வாங்குறான். இவங்க 2 பேரும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க அதே சமயம் ஆயில் கம்பெனில இருந்து சில அடியாட்கள் அங்க வராங்க. நேரா ஹீரோ கிட்ட வந்து நீ போலீஸ் கிட்ட ஏதோ மான்ஸ்டரை பார்த்ததா சொன்னியாமே, அந்த மான்ஸ்டர்னால உன்னோட உயிருக்கே ஆபத்து, அது எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்பாங்க. ஆனா ஹீரோ அந்த மான்ஸ்டர் அப்பயே அங்கிருந்து போயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் அதை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அந்த அடியாட்கள் கிட்ட சொல்லுவான். ஆனா அவனுங்க ஹீரோ சொல்றதை நம்பாம நாங்க தேடி பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ட்ரக்கை வச்சு வேலை பார்த்துட்டு இருப்போம். அந்த ட்ரக் இருக்க கராஜ் ஓபன் பண்ணி உள்ள வந்து தேடுவாங்க. ஆனா எங்க தேடியும் அந்த மான்ஸ்டர் இல்ல. அப்படி அந்த மான்ஸ்டர் எங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தா ஹீரோ ரொம்ப நாளா ஒரு பழைய ட்ரக்கை ரெடி பண்ணிட்டு இருப்பான். அந்த ட்ரக்கு கீழே போய் அதோட சேஸ்ல ஒட்டிக்கும். இதன் மூலமா அந்த அடியாட்களோட கண்ணுல இருந்து தப்பிச்சிடும். அதே நேரம் ஹீரோயின் அங்க வந்து என்னை கொண்டு வந்து என்னோட வீட்டுல டிராப் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. ஆனா ஹீரோ இந்த மான்ஸ்டரை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி ஹீரோயின் பேசுறதே பெருசா கண்டுக்காம நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி ரொம்ப கோவமா கத்துவான். அதே நேரம் அந்த ட்ரக்கு கீழ இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டை கேட்ட உடனே அங்க இருந்த அடியாட்கள் இந்த ட்ரக்கை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோக்கு எதுவுமே புரியாம எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்லி ஹீரோயின் அந்த ட்ரக்ல ஏற சொல்லுவான். கூடவே அவனும் ஏறி அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணுவான். ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. அதே நேரம் கீழே ஒட்டிட்டு இருந்த அந்த மான்ஸ்டர் அதோட டென்டகல்ஸை இந்த ட்ரக்கோட 4 வீல்லையும் வச்சு இன்ஜினுக்கு பதிலா அதோட டென்டகல்ஸை வச்சு அந்த வண்டியை ஓட்டும். சும்மா பேருக்கு தான் ஹீரோ டிரைவர் சீட்ல உட்காந்துருப்பான். ஆனா இந்த ட்ரக்கோட எல்லா கண்ட்ரோலும் அந்த மான்ஸ்டர் கிட்ட மட்டும் தான் இருக்கும். அப்படியே அந்த மான்ஸ்டர் வச்சு ஓட்டி எப்படியோ ஒரு வழியா அந்த கராஜ்ல இருந்து ஆயில் கம்பெனியோட அடியாட்கள் கிட்ட மாட்டாம 3 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க. வண்டிகளை ரெடி பண்றதுக்கு ஒரு சின்ன கராஜ் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அதுல கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட அந்த மான்ஸ்டரை காட்டும் போது அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க. அப்ப ஹீரோ அவங்களுக்கு தைரியம் கொடுத்து இந்த மான்ஸ்டர் எதுவுமே பண்ணாது, இன்னும் சொல்ல போனா இது ஒரு குழந்தை மாதிரி, பயப்படாதுன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம அங்கிருந்த டூல்ஸை வச்சு இந்த ட்ரக்கு அடியில அந்த மான்ஸ்டர் ரொம்பவே கம்ஃபர்ட்டா வசதியா உட்காந்துக்கிற மாதிரியும் இந்த வீலை எல்லாம் ஈஸியா கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் சில மாடிஃபை பண்ணி அந்த ட்ரக்கு ஒரு வழியா ரெடி பண்றான். கிட்டத்தட்ட சொல்ல போனா அந்த மான்ஸ்டர் தான் இப்ப இந்த வண்டியோட இன்ஜின். எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் டிரைவ் போலான்னு சொல்லி ஹீரோயின் ஒரு குதிரை எடுத்துப்பாங்க. அந்த குதிரையை ஃபாலோ பண்ணி போகணும்னு சொல்லி ஹீரோ அந்த மான்ஸ்டர் கிட்ட சொல்லுவான். அந்த மிருகமும் அந்த ட்ரக்கை ரொம்ப நல்லா ஓட்டும். இன்னும் சொல்ல போனா ட்ரிஃப்ட்லாம் அடிச்சு காட்டும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவர் எந்த அளவுக்கு வண்டி ஓட்டுவாங்களோ அதை விடவே சூப்பரா அந்த மான்ஸ்டர் ஓட்டும். அதுக்கப்புறம் ஹீரோயினோட குதிரைக்கும் இந்த மான்ஸ்டருக்கும் ரேஸ் வச்சு பார்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ரேஸும் வைக்கிறாங்க. அதுலயும் இந்த மான்ஸ்டர் பயங்கரமா ஓட்டும். ஆனா என்னதான் மான்ஸ்டரா இருந்தாலும் இந்த மான்ஸ்டரோட சாப்பாடே பெட்ரோலும் டீசலும் தான். அதனால பக்கத்துல இருந்த ஃபியூல் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் நம்ம எல்லாம் காருக்கு எப்படி பெட்ரோல் போடுவோமோ அதே மாதிரி பெட்ரோலோட பம்ப் எடுத்து இந்த மான்ஸ்டர் கிட்ட கொடுத்துருவான். அதுவும் வயிறு முட்டை டீசலை குடிச்சிட்டு இல்லாத அளப்புறை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். என்னன்னா இந்த மான்ஸ்டருக்கு எவ்வளவு நல்லா கார் ஓட்ட தெரிஞ்சாலும் டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் பார்த்து ஓட்ட தெரியாது. அதனால ஆப்போசிட்ல வர காரையெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு ஊருக்குள்ள பெரிய கலவரமே பண்ணிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ கூடயும் ஹீரோயின் கூடயும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுது. இங்க இந்த மான்ஸ்டர் ஹீரோ கூட சேர்ந்து அளப்பறை பண்ணிட்டு இருக்க அதே சமயம் அந்த ஆயில் ரிக்ல இருந்து மொத்தம் 3 மான்ஸ்டர் தப்பிச்சு வெளியில வந்திருக்கும். அதுல 2 மான்ஸ்டரை பிடிச்சு சயின்டிஸ்ட் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இது எந்த மிருகத்தோட சேர்ந்தது, அது மட்டும் இல்லாம இது என்ன சாப்பிடும், இதன் மூலியமா மனிதர்களுக்கு ஆபத்து இருக்கான்னு சொல்லி அதை 2யும் அடைச்சு வச்சு பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த மிருகத்தோட சாப்பாடு பெட்ரோல் டீசல் இல்லனா ஆயில தான் இது சாப்பிடுன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மான்ஸ்டர் எல்லாமே பயங்கர புத்திசாலி, எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமா கத்துக்கும். அந்த சயின்டிஸ்ட் ஹாய் சொன்னா கூட அந்த மான்ஸ்டர் அதோட டென்டகல்ஸ் வச்சு மறுபடியும் ஹாய் சொல்லுது. அதே நேரம் கட் பண்ணி ஹீரோ அவனோட அப்பா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அந்த மான்ஸ்டரை பார்த்தா அவ்வளவு ஒன்றும் ஆபத்தானதா தெரியல. அப்புறம் எதுக்காக அந்த கம்பெனி ஆளுங்க இந்த மான்ஸ்டரை கொலை பண்ணி ஆகணும்னு சொல்லி தேடுறாங்கன்னு தெரியல, எப்படியாவது என்கிட்ட இருக்க மான்ஸ்டரை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லுவான். அதை கேட்ட ஹீரோவோட அப்பாவும் அந்த மான்ஸ்டரை பத்தி என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத, அந்த மான்ஸ்டர் பூமிக்குள்ளவும் தப்பிச்சு வெளியில வந்ததுனாலதான் அந்த ஆயில் கம்பெனில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால அந்த கம்பெனியோட ஓனருக்கு பல கோடி நஷ்டம், அதனாலதான் அந்த மான்ஸ்டரை பிடிச்சி ஆகணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க, இதை பத்தி வெளியில யார்கிட்டயும் பேச வேண்டாம்னு சொல்லுவாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அவனோட வீட்டுக்கு வெளியில நிறைய கார்கள் வர மாதிரி சவுண்ட் கேட்கும். ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில வந்து என்னன்னு பார்க்கும்போது அந்த ஆயில் கம்பெனியோட அடியாட்கள் தான் அங்க வந்திருக்காங்க. நேரா ஹீரோ கிட்ட வந்து ஒழுங்கா அந்த மான்ஸ்டர் எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இல்லன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுவாங்க. ஆனா இவனுங்களுக்கு எப்படி மான்ஸ்டர் ஹீரோ கிட்ட இருக்குன்ற விஷயம் தெரியும்ன்றது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சுத்தமா புரியல. அப்பதான் ஹீரோவோட அப்பா என்னன்னா நான் வேலை பார்க்குற கம்பெனிக்கு துரோகம் பண்ண முடியாது, ஒழுங்கா அந்த மான்ஸ்டரை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்லுவாரு. அதை கேட்டு ஹீரோ இன்னுமே ஃபீல் பண்றான். ஹீரோவும் அவனோட அப்பாவை பார்த்து எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி பயங்கர கோவத்துல கத்துவான்.
அதே நேரம் இந்த கம்பெனியோட அடியாட்களும் தப்பிச்சு அந்த மான்ஸ்டர் இந்த ட்ரக்குக்குள்ளதான் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதை பிடிக்கலான்னு சொல்லி அந்த ட்ரக்குக்கு பக்கத்துல போகும்போது இப்ப இந்த ட்ரக்கோட மொத்த கண்ட்ரோலும் அந்த மான்ஸ்டர் கிட்ட தான் இருக்கு. அதனால சூப்பரா ஹீரோ சுத்திலும் ட்ரிஃப்ட் அடிச்சு அவனை காப்பாத்தி அங்கிருந்த வீட்டையெல்லாம் உடைச்சிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் தப்பிச்சாலும் அந்த ட்ரக்குக்குள்ளதான் அந்த மான்ஸ்டர் இருக்குன்ற விஷயம் கம்பெனில இருந்து வந்த அடியாட்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவனுங்களும் கார் எடுத்துட்டு பயங்கரமா சேஸ் பண்ணுவானுங்க. ஆனா என்னதான் அவனுங்க வச்சிருக்க எல்லாமே புது மாடல் காரா இருந்தாலும் அந்த மான்ஸ்டரை கிட்ட கூட நெருங்க முடியல. என்ன அது ரோட்ல மட்டும் போகாம அதோட டென்டக்கல்ஸ் வச்சு வீட்டுக்கு வீடு தாவி போறது, இந்த ரோட்ல இருந்து பக்கத்து ரோடுக்கு ஜம்ப் பண்ணியே போறதுன்னு பயங்கர கலவரம் பண்ணிட்டு இருக்கும். ஆனா அந்த அடியாட்களும் விடுறதா இல்ல. ஹீரோவையும் அந்த மான்ஸ்டரையும் பின்தொடர்ந்து வந்துட்டே இருப்பானுங்க. ஒரு கட்டத்துல ரயில்வே கேட் போட்டுருவாங்க. ட்ரெயினும் வந்துட்டு இருக்கும். ஆனா இந்த மான்ஸ்டர் டென்டக்கல்ஸ் வச்சு சூப்பரா அந்த ட்ரெயினை தாண்டி அந்த அடியாட்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு வழியா தப்பிச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க அவங்க அப்பாவோட ஒரு பண்ணை வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட் அங்கதான் தங்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் நெருப்பு கொளுத்திட்டு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் பக்கத்துல ஓடிட்டு இருந்த தண்ணியை பாத்துரும். உடனே கார்ல இருந்து இறங்கி அந்த தண்ணிக்குள்ள போய் குழந்தை மாதிரி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும். ஹீரோவும் அதை பார்த்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், உன்னை எப்படியாவது உன்னோட வீட்டுக்கு அனுப்பிடுவேன், நீ எதுக்கும் கவலைப்படாம ஜாலியா இருன்னு சொல்லுவான். அதே நேரம் கட் பண்ணி லேப்ல தப்பிச்சு வந்தா இன்னொரு மான்ஸ்டர் காட்டுறாங்க. அந்த சயின்டிஸ்டும் இந்த மான்ஸ்டர் மேல ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருப்பான். அதுல என்ன கண்டுபிடிக்கிறான்னா அவங்க பிடிச்ச 2 மான்ஸ்டரையும் வேற வேற டேங்க்ல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. சவுண்ட் போட்டா கூட கேட்காது. அப்படி சீல் பண்ணி தான் அடைச்சு வச்சிருப்பாங்க. இப்ப சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறான்னா ஒரு மான்ஸ்டருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா அது மீதமுள்ள இன்னொரு மான்ஸ்டருக்கும் தானாவே தெரியுது. உதாரணத்துக்கு ஒரு மான்ஸ்டர் கிட்ட ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லி கொடுத்தா இன்னொரு மான்ஸ்டருக்கு அதை நம்ம சொல்லி கொடுக்காமயே அது தெரியுது. ஒருவேளை இதுங்களோட மூளை இன்டர் கனெக்டடா இருக்கலாம். நம்ம மனிதர்கள் இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு பலாயிரம் வருடம் ஆகும். ஆனா இதுங்க இவ்வளவு அட்வான்ஸா இருக்குன்னு சொல்லி கம்பெனியோட சிஇஓ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்ட இந்த கம்பெனியோட ஓனரும் இப்ப என்ன அதுங்க புத்திசாலியா இருந்தா ஸ்கூல்ல சேர்த்து விட்டு படிக்க வைக்கலாமா, என்னையா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, அதுங்களை வச்சு ரிசர்ச் பண்றது மூலியமா நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கம்பெனியோட வேஸ்ட் வாட்டர் எல்லாமே டன் கணக்குல ரிலீஸ் பண்ண போறோம், அதோடவே சேர்த்து இந்த மான்ஸ்டரையும் அனுப்பிடுறேன்னு சொல்லுவோம். அதை கேட்ட இந்த சயின்டிஸ்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த மான்ஸ்டர்களை வச்சு வேற ஏதாவது நம்ம கம்பெனிக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு நான் பாக்குறேன், அவசரப்பட்டு அதுங்களை கொன்ற வேண்டாம்னு சொல்லுவான். இவங்க பேசிட்டு இருக்கிறத டேங்க் உள்ள இருந்தா அந்த மான்ஸ்டரும் கேட்டுட்டு இருக்கும். இந்த 3 மான்ஸ்டரோட மூலியம் இன்டர் கனெக்டடா இருக்கிறதுனால இந்த 2 மான்ஸ்டரும் கம்பெனியில மாட்டிட்டு ஆபத்துல இருக்கு, அதுங்களை கொல்ல போறாங்கன்ற விஷயம் ஹீரோ கிட்ட இருக்க அந்த மான்ஸ்டருக்கும் தெரிய வருது. ஹீரோ தூங்கிட்டு இருப்பான். ஆனா அவனை கூப்பிடாம அந்த ட்ரக் எடுத்துட்டு இந்த மீதமுள்ள 2 மான்ஸ்டர் இருக்க இடத்த நோக்கி இங்க வந்துட்டு இருக்கும். ஹைவேல பயங்கர ஸ்பீடா வந்துட்டு இருக்கும். அதே சமயம் முன்னாடி போன ஒரு ட்ரக்க அமைதியா பின்னாடி ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்கும். ஏன்னா மீதமுள்ள அந்த 2 மான்ஸ்டரும் இந்த ட்ரக்குக்குள்ள தான் இருக்கு. அடுத்த நாள் காலையில ஹீரோ எழுந்து பார்க்கும்போது மான்ஸ்டரும் அங்க இல்ல, அந்த ட்ரக்கும் இல்ல. அது எங்க போச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி பயத்துல அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து மான்ஸ்டர் மட்டும் தனியா போயிருந்தா கண்டுபிடிக்க முடியாது, ஆனா அந்த ட்ரக்ல தான் நான் போயிருக்கு, அந்த ட்ரக்ல தான் என்னோட போனும் இருக்கு, அந்த போனை ட்ராக் பண்ணி நம்மளும் போலான்னு சொல்லி லொகேஷனை கண்டுபிடிச்சு பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க. அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணி வந்து பார்க்கும்போது இந்த மான்ஸ்டரை எல்லாம் பிடிச்சு வச்சிருக்க அந்த கம்பெனியோட ஹெட் ஆபீஸ்க்கு தான் இந்த மான்ஸ்டர் வந்திருக்கு. பார்க்கிங்ல அந்த காரை விட்டுட்டு காருக்குள்ள இருந்து வெளியில வந்து அந்த கம்பெனிக்குள்ள எங்கேயோ போயிருக்கு. கம்பெனி முழுக்க யார் கண்ணிலுமே படாம தேடி வந்து ஒரு வழியா அந்த மான்ஸ்டரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே நேரம் அந்த கம்பெனியோட ஆளுங்க கையில கன்னோட வந்து இந்த மான்ஸ்டரை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு சொல்லி ஏகப்பட்ட மயக்க ஊசிகளை போட்டு அந்த மான்ஸ்டரை கீழே விழ வச்சு அங்கிருந்து பிடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. அதை காப்பாற்ற முயற்சி பண்ணதுனால ஹீரோவையும் ஹீரோயினையும் அங்கிருந்து தூக்கிட்டு வந்து ஓனர் கிட்ட விடுறாங்க. ஓனரும் ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்துச்சு, உங்க கூட இருந்துச்சுன்ற விஷயத்தையே மறந்துருங்க, நீங்க இங்க வரவும் இல்லை, எதையுமே பார்க்கவும் இல்லை, யாரு கேட்டாலும் அதுதான் சொல்லணும், ஒருவேளை உண்மையை வெளியில சொல்லணும்னு நினைச்சா அது உங்களுக்கு தான் பிரச்சனை, ஒழுங்கா உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பிடுவோம். 2 பேரும் அந்த ஆபீஸ்ல இருந்து வெளியில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இப்பதான் அந்த சயின்டிஸ்ட் ஹீரோ கிட்ட வந்து என்னோட ஆசை எல்லாமே அந்த மான்ஸ்டரை காப்பாத்தி ஆகணும்ன்றது மட்டும்தான், அந்த மான்ஸ்டர் எல்லாமே இங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்ற விஷயத்த நான் உனக்கு சொல்றேன், ஆனா அதுங்களை எப்படி காப்பாத்தணும்ன்றத நீ தான் பிளான் பண்ணணும்னு சொல்லுவாரு. அதை கேட்டு ஹீரோவும் சூப்பரான ஒரு பிளான் சொல்றான். என்னன்னா 3 ட்ரக்கை மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டா போதும், அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர்களை வச்சு அந்த மான்ஸ்டரையே டிரைவ் பண்ண வச்சு நம்ம காப்பாத்திடலாம். ஏன்னா அந்த 3 மான்ஸ்டரோட மூளையும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டடா இருக்கும். என்கிட்ட இருந்த மான்ஸ்டருக்கு ஏற்கனவே டிரைவிங் தெரியும் அப்படின்னா மீதமுள்ள எல்லா மான்ஸ்டருக்குமே டிரைவிங் தெரியும் தானே அர்த்தம். இப்ப நமக்கு தேவையானது 3 ட்ரக் மட்டும் தான் சொல்லிட்டு நேரா வேலை பார்க்குற கராஜோட ஓனர் கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லி எனக்கு ஒரு 3 ட்ரக் வேணும்னு கேட்பான். ஓனரும் ரொம்பவே நல்லவர் போல, உனக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோன்னு சொல்லிடுவாரு. அந்த ஸ்கிராப் யார்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட 3 ட்ரக்கையும் இந்த மான்ஸ்டர்கள் ஓட்டுற மாதிரி பயங்கரமா மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் கம்பெனில எல்லா மான்ஸ்டரையும் ஒன்னா ஒரு ட்ரக்ல போட்டு வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சயின்டிஸ்ட் கடைசி நேரத்துல உள்ள புந்து அங்க இருந்த எல்லா செக்யூரிட்டி ஏமாத்திட்டு அந்த ட்ரக்கை எடுத்துட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்துருவான். இங்க வந்து அந்த கண்டெய்னரை ஓபன் பண்ணி இப்பதான் அந்த 3 மான்ஸ்டரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த 3 மான்ஸ்டருமே ஒரே ஃபேமிலி. ஹீரோ கிட்ட இருந்தா அந்த குட்டி மான்ஸ்டரோட அப்பா அம்மா தான் இது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த 3மே ஒன்னா பாத்துக்கிட்டதுனால கட்டி பிடிச்சு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ ரெடி பண்ண அந்த 3 ட்ரக்குள்ளேயும் போயிடுது. இந்த மான்ஸ்டர் ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த கார்ல ஏகப்பட்ட மாடிஃபை பண்ணி வச்சிருப்பான். அதை வச்சு 3மே பயங்கர ஸ்பீடா ஓட்டுதுங்க. ஏற்கனவே ஹீரோ கிட்ட இருந்த மான்ஸ்டருக்கு கார் ஓட்ட தெரியும்ன்றதால மீதமுள்ள 2க்கும் கார் ஓட்ட சொல்லி தரணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆல்ரெடி அதுங்களுக்கு கார்
கார் ஓட்ட தெரிஞ்ச மாதிரி தான் ஓட்டும். அதே நேரம் மான்ஸ்டர் தப்பிச்சு எப்படியும் ஹீரோ கிட்ட தான் போயிருக்கும்னு நினைச்சு கம்பெனியோட ஓனர் அடியாட்களை கூப்பிட்டுட்டு ஹீரோ இருக்க இடத்த நோக்கி வந்துட்டு இருப்பான். ஆனா போன முறை மாதிரி அடியாட்களை பார்த்து பயந்து ஓடாம இப்ப 3 மான்ஸ்டரும் ஒன்னா இருக்கிறதுனால வந்த எல்லா அடியாட்களையும் அடிச்சு பறக்க விடுது. இந்த சேசிங் சீன் எல்லாம் என்னோட வாய்ஸ் ஓவர் இல்லாம படத்துல பார்த்தா இன்னுமே சூப்பரா இருக்கும். கிராபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்றத சொல்லவே முடியாது. உண்மையான ஒரு மான்ஸ்டர் கார் ஓட்ட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கிராபிக்ஸ் இருக்கும். ஒரு கட்டத்துல வில்லன் வந்து ஹீரோ போயிட்டு இருக்க அந்த குட்டி ட்ரக்க மலையிலிருந்து கீழே தள்ளி விட முயற்சி பண்ணுவான். ஆனா உள்ள இருந்த மான்ஸ்டர் அதோட டென்டகல்ஸ் வச்சு மலையில பிடிச்சு ரொம்பவே அழகா காப்பாத்தும். அதே நேரம் ஹீரோவோட அப்பா ஹீரோக்கு கால் பண்ணி நம்ம நினைச்சதை விட இவனுக்கு ரொம்ப மோசமான ஆளா இருக்கானுங்க. எந்த ஓட்ட வழியா அந்த 3 மான்ஸ்டரும் வெளியில வந்துச்சோ அந்த ஓட்டைக்குள்ள பாய்சன் கேஸ் அனுப்பிவிட்டு இந்த மான்ஸ்டர் இன்னத்தையே அழிக்கிறதுக்கு பாக்குறானுங்க. என்னால தனியா அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்துரு. அதுங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லுவாரு. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. இவ்வளவு கொடூரமா ஒருத்தர் இருப்பானு சொல்லி மான்ஸ்டர் உள்ள 3 ட்ரக்கையுமே எடுத்துட்டு பயங்கர ஸ்பீடா அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஆயில் கம்பெனி ஆளுங்க என்ன பண்றானுங்கன்னா இவங்க வந்துட்டு இருக்க வழியில ஆயில ஊத்தி விட்டு அதுல நெருப்பையும் கொளுத்தி போடுறாங்க. ஏன்னா இந்த ட்ரக்கோட கீழ் பகுதியில தான் இந்த மான்ஸ்டர் இருக்கும். கண்டிப்பா அதுங்களால நெருப்பை தாங்க முடியாது. நெருப்பை தாண்டி அதுங்களால போக முடியாதுன்னு சொல்லி தான் இப்படி பண்ணிருப்பானுங்க. அப்ப ரொம்பவே சூப்பரா ஹீரோவோட அப்பா ஒரு ட்ரக் எடுத்துட்டு வந்து அங்க எரிஞ்சிட்டு இருக்க அந்த நெருப்பை அணைச்சு விட்டு இவங்க போறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஒரு வழியா எல்லாத்தையுமே சமாளிச்சு அந்த ஆயில் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து பார்க்கும்போது தான் ஏற்கனவே அந்த பாய்சன் கேஸை உள்ள அனுப்புறதுக்காக எல்லா வேலையும் நடந்துருச்சு. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சயின்டிஸ்ட் ஓடி வந்து இன்னும் அந்த பாய்சனை உள்ள அனுப்பல. எப்படியாவது இந்த மிஷினை மட்டும் நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும்னு சொல்லும்போது வில்லனோட அடியால் ஒருத்தன் ஹீரோ உட்கார்ந்துருக்க ட்ரக்க இடிச்சு பக்கத்துல இருக்க ஒரு பள்ளத்துக்குள்ள தள்ளிவிட பார்ப்பான். ஆனா அந்த மான்ஸ்டர் ரொம்பவே அழகா எழுந்து அடியால் இருந்த வண்டியை தூக்கி பாய்சன் கேஸ் அனுப்புறதுக்காக ஒரு டேங்க் இருக்கும். அந்த டேங்க் மேலேயே அந்த வண்டியை தூக்கி போடுது. அதனால அந்த மிஷினும் உடைஞ்சு பாய்சன் கேஸை உள்ள அனுப்ப முடியாம ஆகுது. ஆனா என்ன பிரச்சனைனா இப்ப நடந்த சண்டையில ஹீரோ அந்த ட்ரக்கோட சேர்ந்து பக்கத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய பள்ளத்துக்குள்ளேயே விழுந்துட்டான். மான்ஸ்டரும் அந்த ட்ரக்கோட அடியில தான் இருக்கும். அந்த பள்ளம் ரொம்பவே ஆழம் போல உள்ள நிறைய தண்ணியும் இருக்கும். தண்ணிக்குள்ள விழுந்து ஹீரோ மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கும்போது மான்ஸ்டர் அந்த ட்ரக்கை விட்டு வெளியில வருது. ஏன்னா அந்த மான்ஸ்டருக்கு நீச்சல் நல்லாவே தெரியும். ரொம்பவே அழகா நீந்தி ஹீரோவை காப்பாத்தி மேல தரக்கி கொண்டு வருது. மேல வந்த அப்புறம் ஹீரோ கண்முழிச்சு பார்க்கும்போது ஹீரோவை காப்பாத்தினா அதே மான்ஸ்டர் மாதிரி அந்த தண்ணிக்குள்ள ஏகப்பட்ட மான்ஸ்டர் இருக்கும். அதுங்களோட மூளை எல்லாமே கனெக்டடா இருக்கிறதுனால ஒரு மான்ஸ்டருக்கு ஹீரோவை தெரிஞ்சா போதும். அங்க இருக்க எல்லா மான்ஸ்டருக்குமே அவனை தெரிஞ்ச மாதிரி தான். கொஞ்ச நேரம் நின்று ஹீரோவை பார்த்துட்டு நன்றி சொல்ற மாதிரி அதுங்களோட தலையை ஆட்டிட்டு திரும்ப தண்ணிக்குள்ளேயே போயிடும். இப்ப இந்த ஆயில் இருக்குல்ல இவ்வளவு பெரிய சம்பவம் ஆயிட்டதால அதனால பொதுமக்களுக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி இந்த கம்பெனி பண்ண ஃப்ராட் வேலை தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்க இடத்த முழுக்கவே சீல் பண்ணி யாருமே அதுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி போர்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு உயிரினத்தையே அழிக்க பார்த்தன்ற குற்றத்துக்காக அந்த கம்பெனியோட ஓனரையும் பிடிச்சு ஜெயில போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட அப்பா கூட சேர்ந்து அவனோட ரொம்ப நாள் ஆசையான ஒரு ட்ரக்கை ரெடி பண்ணணும்னு சொல்லி அதுக்காக ஒரு இன்ஜினியர் செட் பண்ணி அந்த வண்டியை ரெடி பண்றான். ஹீரோ ரெடி பண்ணா அந்த ட்ரக்ல ஹீரோயினை கூட்டிட்டு ஜோடியா போற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஹாலிவுட் படங்களையும் மற்ற மொழி படங்களையும் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பார்க்கறேன். நன்றி.